ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் வில்லேஜ் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஈஸியான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, லெமனை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் கொஞ்சம் நாள் ஆனால் இந்த மாதிரி அழுக ஆரம்பிச்சிடுங்க. இப்போ இந்த லெமனை இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு பேப்பரில் இப்படி சுற்றி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, வேஸ்ட்டும் ஆகாது. டிப் நம்பர் 2, நம்ம மார்க்கெட் போய் வந்தால் இந்த மாதிரி புதினாவை கிள்ளி அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் இதை ஈஸியாக ஒரு ஜல்லி கரண்டி இல்லைன்னா ஒரு ஓட்டத்தட்டை இருந்தால் இந்த மாதிரி உள்ளே விட்டு இழுத்தா சீக்கிரமாக எல்லா புதினாவும் கிள்ளி எடுத்துடலாம், நேரமும் மிச்சமாகும். டிப் நம்பர் 3, பச்சை மிளகாவை நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரு இல்லை பாக்ஸில் ஸ்டோர் பண்ணால் இந்த மாதிரி கொஞ்சம் நாள் ஆனால் சீக்கிரமாக அழுகி பழுத்து போயிடும். இது போல் ஆகாமல் இருக்கிறதுக்கு பச்சை மிளகாயை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் ட்ரை ஆன பிறகு இதோட காம்பெல்லாம் நம்ம கிள்ளி எடுத்துடலாம். இப்போ இதை டிஷ்யூ பேப்பர் வச்சு ஸ்டோர் பண்ணலாம் பாக்ஸில். அப்படி உங்ககிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா வீட்டில் இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பேக் எல்லா வீட்லேயும் இருக்கும். இதுக்குள்ளே நம்ம பச்சை மிளகாயை வச்சு பாக்ஸ்குள்ளே போட்டு இதை ஸ்டோர் பண்ணி வச்சா அப்படியே இருக்கும். டிப் நம்பர் 4, தேங்காயை நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக உடைச்சி கீறி எடுக்கணும்னா அது ரொம்ப கஷ்டங்க. இப்போ இதை நம்ம சீக்கிரமாக கீறி எடுக்கணும்னா ஸ்டவ்வில் இந்த தேங்காயை ஒரு 5 நிமிஷம் வச்சு ஹீட் பண்ணால் போதும். தேங்காய் ஓட்டில் இருந்து லைட்டாக அது வெளியே வந்துடும் தேங்காய். அப்போ நம்ம இதை ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். டிப் நம்பர் 5, வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு சரிங்க, பூஜை அறைக்கும் சரி, நம்ம சாம்பிராணி பிடிக்க ரொம்ப தடையாக இருக்கிறது இந்த நெருப்பு கட்டி தாங்க. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி த்ரோ பண்ணுற தேங்காய் மூடியை ஸ்டவ் மேலே வச்சு நல்லா தீ வர வரைக்கும் காய்ச்சி தொட்டி முழுசாக எரிஞ்ச பிறகு நெருப்பு கட்டி வந்த பிறகு நம்ம சாம்பிராணி போட்டு புகை பிடிக்கலாங்க. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் செய்யணும். டிப் நம்பர் 6, சில பேர் முட்டையை எப்படி வேக வச்சு எடுத்தாலும் முட்டை தொளிக்கும் போது அதோட ஓடு ஒட்டிக்கும், வேஸ்ட் ஆகும். இப்போ 2 முட்டையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்த முட்டையை கொஞ்சம் நேரம் பச்சை தண்ணியில் வச்சு எடுத்து இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் சேர்த்து ஒரு 3 டைம் இந்த மாதிரி ஷேக் பண்ணால் போதுங்க. பாருங்கள், முட்டை தொல்லி தனியாக வந்துருச்சு, கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7, உங்களுடைய மிக்ஸி இல்லைன்னா சாப்பரோடைய பிளேடு ஷார்ப்னஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா தூக்கி எறிகிற முட்டையோடைய தொழும்பை வச்சு இந்த மாதிரி போட்டு நல்லா பிளண்ட் பண்ணால் நல்லா ஷார்ப்பாயிடும். பாருங்கள், நல்லா ஷார்ப்பாயிடுச்சு. இதே மாதிரி மிக்சியில் பிளேடு ஷார்ப்னஸ் கம்மியாக இருந்தால் அதுக்குள்ளே போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸி ஓட்டணும்னா நல்லா பிளேடு ஷார்ப்பாயிடும். டிப் 8, தோசை சரியாக வரலனா நம்ம எண்ணெயும் தண்ணியும் தெளித்து பிறகு நம்ம தோசை ஊற்றுவோங்க. அப்படி பண்ணும்போது நம்ம மேலே எண்ணெய் தெளிச்சு படும். அப்படி படாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் கொஞ்சம் தண்ணியும் ஆயிலும் சேர்த்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணால் மேலே கொஞ்சம் படாமல் இருக்கும்.
இந்த கிச்சன் டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் எம்ஆர் வில்லேஜ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.